கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. எல்லாருக்கும் மிரட்டுவாங்க, ஏய் பின்வாங்க சொல்லு, நான் யாரு தெரியுமா? அப்ப பயமுறுத்துதல் மினிஸ்ட்ரியில இருக்கட்டும், ஃபேமிலில இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும், ஊர்ல இருக்கட்டும், எப்படி அதை சமாளிக்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43-44 வசனங்கள். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா கேட்குறான். அவன் பெரிய ஆள் மாதிரி, என்னடா நான் நாயா? தடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஆடு மேய்ச்ச கம்ப கையில் கொண்டு போயிருப்பான், நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சவித்தான். அவனுக்கு தேவர் பெரிய ஆள் இல்லை, அதை கொண்டு சிலர் நான் சாபம் போட்ட வழங்க மாட்டேன் இவன் சொல்லியான். என் தெய்வம் தான் சபிச்சு அனுப்பிடும், பெரிய தெய்வம், ஆண்டவருக்கு மேலே பெரிய தெய்வம் இருக்கு, லேசப்பாய்க்க மேலே. சரி, அப்போ ஒரு சாபம் போட்டு பாய்க்க, அது எங்க? அடுத்த வசனம், பின்னும் அந்த பெலிஸ்தன் அந்த கோலியாத்து தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, இங்கேயும் மிரட்டுறான். அங்க எலியாப் சொல்றான், டேய் வீட்டு ஓடி போயிரு. சவுல் ராஜா சொல்றாரு, எப்பா சின்ன பையனை போயிரு. முடியாது. இங்க இப்ப கோலியா சொல்லியான், டேய் ஒன்ன கொன்னு மிருகத்துக்கு கொடுக்க போறேன். பார்த்தீங்களா, அடியே நடக்கலை, இன்னும் சண்டையே நடக்கலை, இன்னும் ஒன்றும் நடக்கலை, அதுக்கும் முன்னே மிரட்டல். சில ஆளுங்க மிரட்டுவாங்க, ஏய் பின்வாங்க சொல்லு, நான் யாரு தெரியுமா? தெரியாது யாரு தெரியுமான்னு கேட்கணும். பேக்ரவுண்ட் எல்லாம் முதல்ல எடுக்கணும், ஃபோன்லாம் பேசுவேன். அவனுக்கு ஃபேமிலி என்ன, ஆள் என்ன, யார் எங்கே உள்ளவன், வேற பிடுங்க முடியுமா, கிளைய வெட்ட முடியுமான்னு பார்த்து 10 நிமிஷத்தில் காரியத்தை அங்கே முடிக்கணும் இருந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் மிரட்டுவான். மிரட்டலே சிலர் இருப்பார். டேய் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்துவான், அதுக்கும் எல்லாம் பயந்து. இப்ப பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சுட்டி காட்டு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்போஸ்தலர் 4:17-18. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிளான் பண்றாங்க. அங்க ஒரு சங்கத்துக்குள்ள கமிட்டி உள்ள கூடி ஆலோசிக்குது. ஓஹோ, பேதுரு யோவான் எருசலேம் ஆலயத்துக்கு முன்னால சப்பனை இருந்தவனை நடக்க பண்ணிட்டாங்க, அவன் இப்போ வந்து நிற்கிறான், எழும்பி நடந்தவன், இனி எல்லாம் இயேசுன்னு சொல்ல போறாங்கடா. என்ன செய்யுது? ஒன்று செய்வோம், இவனோட கூப்பிடுவோம், இனிமேல் இயேசுவை பற்றி பேசுனீங்க பயமுறுத்திரும். அடுத்த வசனத்தில் அவர்களை அழைத்து பேதுரு யோவான் அப்போஸ்தலர் கூப்பிடியாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேசினே தொலைஞ்ச, ஏன்னா பேசின அற்புதம் நடக்கும். ஏசு சுகமாக்குன்னா சுகம் ஆகும். ஏசு பிசாசு தான் பிசாசு ஓடும். ஏசு குடும்பங்களை வாழ வைக்கிறான், வாழ வைப்பாங்க. சாபம் உடையனா உடையும், ஜனம் கூடிரும். அதனால இவங்க வாயை மூட பார்க்குறாங்க, மிரட்டி என்ன நடக்குது? பயமுறுத்துறாங்க. உடனே இவங்க வெளியே தூங்குறாங்க. என்ன செய்யறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல் நீர் கவனித்து, பிரேயர் ஜபக்குழு கூடுது, கருணக்கிழங்க பிரேயர் செல், பலர் ஒன்று கூடி தேவனிடத்தில் கொண்டு போறாங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல் நீர் கவனியும். பயமுறுத்துறாங்க, எங்க ஊழியக்காரில் பிரசங்கிக்க கூடாது, இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு பயமுறுத்துறாங்க. அப்போ ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கணுமா? எழுப்புதல் காலம், சாத்தான் எழுப்பி நிற்கிய காலம். உங்கள் ஜபங்க தான் எங்களை போல உள்ள நின்று பேச வைக்கும். உங்கள் வாயை மூட பார்க்க மாட்டான். யார் வாயை மூட பார்ப்பான்? பிசாசு முதல்ல. நாங்கள் தான் பேசியதில் தான் பார்க்கணும், நீங்கள் நாங்கள் பேசியதை பார்க்குறீங்க. எங்கள் வாயை மட்டும் மூட ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் அதுக்கு தான் ஜெபக்குழு பிரேயர் செல் கூடணும். எங்கும் ஜெபிக்கணும். சபைகள், ஆண்டவரே எங்களுக்கு தந்த பாஸ்டர்மார்களை, சபையின் மேய்ப்பர்களை பேச வைங்கப்பா, பேச வைங்க, இன்னும் இன்னும் இன்னும்
அடுத்த வசனம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகியது ஜெபம், பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் இதெல்லாம் ஜெபம், ஜெப குறிப்பு போகுது. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். எப்படி அந்த ஜெப குறிப்புடைய அந்த ஸ்டாண்டர்டை பார்த்தீங்களா? பயமுறுத்தினார்களோ ஆண்டவரே, இன்னும் தைரியமாக எங்கள் பாஸ்டர் பேசுன ஆண்டவரே, ரகசியத்தை அடிச்சு நொறுக்கணும், பயப்படக்கூடாது. அடுத்த வசனத்தில், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம், இது நம்மவே அசைய மாட்டோம், கூடியிருக்கிற இடம் எங்கே அசையும்? பாட்டுக்கு அசைவோம், ஜெபத்துக்கு அசைய மாட்டோம், வசனத்துக்கு அசைய மாட்டோம். அப்போ 6வது அதிகாரத்தில் பைபிள் வசனம் இருக்கு, வசனம் விருத்தி அடைந்து சீசர் தொகை பெருகினது. பாட்டு ரசிகர்களை எழுப்பும், வசனம் சீசர் எழுப்பும். கவனமாக கேளுங்க. சினிமா பாட்டு நிறைய ரசிகர் இருக்கானோ, சினிமா பாட்டை போல எல்லாரும் பாடலாம், நான் யாரையும் குறை சொல்ல, எல்லாரும் சாத்தியான்னு சொல்லி, நல்லவனா கெட்டவனா ரசிகர் மன்றம் தான், சீசர் எழுப்ப மாட்டாங்க. வசனத்தில் சீசர் எழுப்புவான், ஜெபத்தில் அசையணும், நம்ம அசையணும். சும்மா காலி மேலே காலி சாத்துறாண்டாரு சாத்திரம். சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஆவிக்குரிய சபை, பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தேங்கிறது பரிசுத்த, அதுக்கு நான் பெந்தேகோ சபைன்னு பேர். பரிசுத்த ஆவியை நிலை கொடுக்க சபை பெந்தேகோஸ்தே சபை. பெந்தேகோஸ்தே இந்த நாளில் பரிசுத்த ஆவியை இறங்கினார், அதான் சொல்லுவாங்க பெந்தேகோஸ்து. பெந்தேகோஸ்துனா உடனே நம்ம வேற அப்படின்னு தப்பா எடுக்கக்கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற சபை பெந்தேகோஸ்தே சபை. இப்போ நம்ம சபை பெந்தேகோஸ்தே சபைன்னு விசுவாசிக்கிங்க, எல்லாம் கையெழுத்துங்க. இப்போ பெந்தேகோஸ்தே சபையில் இருக்க எப்படி இருக்கணும்? பெந்தேகோஸ்தால என்னத்தான் வந்தது? ஆவியானவர்களை இறங்கி வந்து நல்ல ஜெபம் பண்ணினாங்க, பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி பிலிசூரியம் கட்டு, சாப கட்டு, மந்திர கட்டு, பிசாசில் அப்போ தடிக்க வச்சு நிற்பான். அவன் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சான் ஜெபிக்கணும், அப்போ தான் போவேன். ஜெபிச்ச இடமே அசைஞ்சுதான். பவுரும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணும்போது அடுத்த செல் இருக்கவெல்லாம் கேட்கான், ஜெபம் பண்ணலை, அது ஜெபிக்க வேண்டிய இடம் உண்டு, அமைதியாக ஜெபிக்க வேண்டிய இடம் உண்டு, அங்கே ஜெபிக்கணும் அமைதியாக. எப்போ கத்த வேண்டிய அவசியம் இல்லை, கத்த வேண்டிய கத்தி தான் ஜெபிக்கணும். சத்தம் போட்டு சத்தம் போட்டு ஜெபிக்கணும், கத்தாவேன்னு கூப்பிடணும். நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கும்போது ஒரு சில வாலிபர்கள் 10-12 பேர் உண்டு அந்த டீமில், நல்லா ஜெபிப்போம். ஒரு நாள் ஒரு அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள், ஒரு 1-1.5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி, ஃபேனெல்லாம் அங்கே ஓடுது, ரூம் எல்லாம் பூட்டி போட்டுருக்கோம், நம்மளே சத்தம் வரக்கூடாது. அங்கே ஏசி கிடையாது, அப்போல்லாம் ஏசி பெரிய பிரபலம் ஆகலை, அப்போ நமக்கு ஏசியை பற்றி என்ன தெரியும். ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் வேர்த்தங்க கொட்டி சட்டையெல்லாம் தனியாக இருக்குது. சுவர் ஒரு 10 ரூமு தான். பார்த்தா சுவர்லேருந்து தண்ணி வடிது, பெயிண்ட் அடிச்சு, நல்லா பெயிண்ட் அடிச்சு தண்ணியாக வடிது. எங்கன்றா தண்ணி வருது? எங்கள் உடம்பு வேர்த்து அது வேப்பராகி சுவரில் போய் போது தண்ணியாக வடியுது. இன்னைக்கு மறக்க முடியும், அப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்போ எப்படி ஜெபிச்சிருப்போம்? இப்போ நம்ம இன்னைக்கு பவர் கட்டாமே, அப்போ இன்னைக்கு ஜெபம் கட்டாமே. என்ன ஸ்தோத்திரம் சொல்லுன்னு உடம்பு போயிருக்கோம். கரண்ட் எப்போ வரும்? அப்போ உபவாச கூடத்தை மாற்றி வைப்போம். காலம் மாறி போச்சு. அசையப்படாது, இடம் அசைந்தது. பயமுறுத்துறாங்க, ப்ரேயர் பண்ணி இடம் அசையுது. வெளியில் போய் அசைச்சல, கூவையில் சத்தம் போடல, ஜெபத்தில் அசைக்காங்க. அதே வசனம் அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. ஆவியான்னு சொன்ன ஆவியில நிரம்பி 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 எல்லாம் நிரம்புறாங்க. இப்ப தேவ வசனத்தை தைரியமாய், இன்னும் தைரியம் வந்துச்சு, போங்கடா பேசிக்கொண்டே இருப்போம், பேசுவோம். எங்களுக்கு அழைப்பே பிரசங்கம்தான். தொண்டை இருக்குது வரையிலும் பேசுவோம், நாவு இருக்கிறோம் பேசுவோம். என்ன நாங்கள் என்ன சாராங்குடினா சொல்லியும், விபச்சாரம் பண்ண சொல்லி ஏமாத்த, குடிக்காதே, விபச்சாரம் பண்ணாதே, ஏமாத்தாதே, திருடாதே, லஞ்சம் வாங்காதுன்னு பேசியேன். அவன் யூடியூப்ல கெட்டாத்தெல்லாம் பேசியான், அவனுக்கு லட்சக்கணக்கில் பார்க்கணும். அதே நாங்கள் சொல்லியும், அதை உனக்கு திருத்த தெரியலையே, எங்க தொண்டை நெரிக்க பார்க்குறியா? தைரியமா என்ன பேசுவோம் ஐயா. ஏன்னா எங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபிக்குது, வல்லமை இறங்குது எங்க மேல, ஆவியானுடைய பிரசன்ஸ். அப்ப பயமுறுத்துதல் மினிஸ்ட்ரியில் இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும், ஊர்ல இருக்கட்டும், எப்படி அதை சமாளிக்கிறதுனா பிரேயர்.
தைரியம் உண்டாகும். இப்போ புரியுது உங்களுக்கு? பயமுறுத்தல் வரதான் செய்யும். ஜெபத்தில் சாதிச்சாங்க. அடுத்து பின்ன பிரசங்கம் தான். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் எழுப்புதல் தானே, எங்கே வேணாலும் எழுப்புதலாம். பவுலுடைய சரித்திரம் கொஞ்சம் படித்து பாருங்களேன். இங்கே போய் பிரசவம் பண்ணார், அங்கே 100 ரட்சிக்கப்படும், உடனே அங்கே அடிக்க வரணும், உடனே அப்படி ஒழிச்சு அவரை அப்படி பிடிச்சி எடுத்து வேற ஒருத்தர் கூட வச்சு அங்கே இறக்கணும், அப்புறம் ஒரு கப்பலை ஏற்றி விடணும், அங்கே போய் பிரசவம் பண்ணுவார். மெலித்தா தீவில் சும்மா இருக்கல, கப்பல் உடஞ்சி அங்கே போன இடத்துலையும் தீவையை மாற்றிட்டார்ல, எல்லாத்தையும் சோமாக்கி. அதான் அந்த அக்கினி இருக்கிற இடத்த தீ எரிஞ்சு கொண்டே இருக்கும். நம்ம ஃபயராக இருந்தால் எங்கே போனாலும் தீ எரியும். அக்கினி நெருப்பு இருக்கிற இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி நடந்து போனாலே போதும், 2 வார்த்தை பேசினா போதும், 2 கை ஜெபம் பண்ணாலே போதும். அதெல்லாம் பிரேயர்ல தான் நடக்கும். நமக்காக சப்போர்ட் பண்ணி ஜெபிக்கிற மக்கள் தான் இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். எப்படி இயேசுவின் காலத்தில் ஊழியம் எதிர்ப்பை சந்திச்சு நடந்ததோ அப்போஸ்தலர்கள் நடந்தது, அதுதான் இன்னைக்கும் உலகம் முழுசா. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் நடக்கும். அது எப்படி ஜெயிக்கணுமோ, இயேசு எப்படி ஜெபித்தார், ஜெபம் பண்ணி காலையில் போய் ஜெபித்தார், இரவு ஜெபித்தார், பகலில் ஜெபித்தார், உபவாசி ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். சீசரில் அப்படி கூடி கூடி ஜெபிச்சாங்க, சீசர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, சபைக்காக ஜெபிக்காங்க, சபை மக்களுக்கு ஜெபிக்குது, மக்கள் சபைக்கு ஜெபிக்கிறாங்க. அதுதான் ஃபாலோ பண்ணணும். ஒரு அலையில சொல்லுங்களேன்.